வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வரப்போகிற எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த 10 நாளில் நீங்கள் என்ன மாதிரிலாம் படிக்கணும், எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் முன்னாலே நான் போட்டேன், ஏன்னா இருக்கக்கூடிய அந்த 10 நாள்லேயே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இதை கடைசி எக்ஸாமுக்கு 2 நாளுக்கு 3 நாளைக்கு முன்னால் போட்டால் நிறைய பேர் வந்து இந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல், இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் எக்ஸாம் வந்து கோட்டை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த 10 நாள்லேயும் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ஓகே, புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. இருக்கக்கூடிய உங்களோட நோட்ஸை வேணால் வந்து ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 2 மார்க் டெஸ்ட்டாவது போடுங்க. மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் புக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்பில் வந்து பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாகவே நானும் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இப்போ அந்த கிராக்கு அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷினே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஆக்சுவலாக என்ன ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் கிடைக்கும். அங்கே தான் வேறு நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்த்தாலுமே அதே ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சிலபஸ் தாண்டி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கூட இருக்கும். அப்படினால நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறதே நல்லது. கிராக்கோ அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த MTS 2019 நடந்த கொஷின்ஸை வந்து 100 கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் மொபைல்லே வேணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா லேப்டாப்பில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து பக்கத்தில் யார்ட்டாச்சும் இருந்தாலுமே கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் கூட அதிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக அதுலேயுமே வந்து மவுஸ் இருந்தால் மவுஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா மவுஸோட மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரணும். எக்ஸாம் ஹாலில் போய் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எங்கே கிளிக் பண்ணணும் அங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மவுஸ் வச்சு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 2 செட்டாவது போடுங்க. அந்த 2 செட்டையும் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, அதை போடுறப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 60லேருந்து 70 வரைக்கும் வந்தால் கூட உங்களுக்கு வந்து 80 to 85 கொண்டு போகிறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியுமே உங்களுக்கு வந்து 60லேருந்து 70 வரைக்கும் தான் வருது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த 10 நாளில் வந்து இந்த மார்க் டெஸ்ட் மட்டுமே போட்டு அதை அனலைஸ் பண்ணி அதில் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த மிஸ்டேக் வந்து திருத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 80 to 85 வந்து கொண்டு போக முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த பழைய கொஷினில் உங்களுக்கு 5 மார்க்லேருந்து 6 மார்க் வரைக்கும் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 5-6 மார்க் வந்து கம்மியாகும். ஸோ அப்போது இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இப்போ மெயினாக இப்போ நடக்க போகிற எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ அதில் உங்களுக்கு 5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மார்க்கில் வந்து உங்களுக்கு 80 வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் படித்ததை தான் நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணியிருப்பீங்க. படிக்காமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. பர்டிகுலராக நம்ம கோர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே சிலபஸை முக்கால்வாசி பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணியுமே வந்து உங்களுக்கு மார்க் வரல அப்படின்னா நீங்கள் படித்ததை தான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் அதை உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன், இந்த டாபிக் நான் படித்தது தான் ஏன் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கு நான் கொடுத்துருக்க அந்த PDF மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க கொஷின்ஸை மட்டும் கொஞ்சம் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அந்த தப்பு வந்து அடுத்த டெஸ்ட்டில் வந்து ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகும். கடைசி 10 நாள் முடிகிறப்போ ஒரு 20 டெஸ்ட்டாவது போட்டிருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம் இப்போ அந்த 5ஆம் தேதி இருக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். பட் ஒரு சிலருக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க எல்லாம் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இருந்தே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுலேயே வந்து ஒரு 34 செட் இருக்குது, இதில் ஒரு 38 செட் இருக்குது. ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் நடந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் 38 செட் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து 70க்கு மேலே கொஷின்ஸ் இருக்குது. இதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் 80க்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் தெரியாத கொஷினையும் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் போகும். அட்டன் பண்ணாமலே விட்டுட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் போகாது. ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் வராமல் பார்க்குறதுக்கு இந்த தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் அதிகமாகிற கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறப்போ இந்த பார்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் எப்போவுமே டைம் அதிகமாகுதுன்னு இந்த ஒரு 5-6 மார்க் போடுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கொஷினை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கடைசியில் இருக்கிற டைமில் அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய டைமில் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. புதுசாக படித்தாலுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல போட்டிருந்த ஷெடியூல் படி பார்த்தா இப்போ MTS எக்ஸாம் வந்து ஆல்ரெடி ஜூலை மந்தில் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர் எதுலேருந்து கேட்பாமனு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஜூலையில் அந்த ஷெடியூல் படி கேட்டால் உங்களுக்கு டிசம்பர் 2020 இருந்து கேட்கணும். ஓகே, டிசம்பர் 2020 இருந்து கேட்கணும். பட் இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்து அந்த டிசம்பர் 2020 ஜூன் வரைக்கும் தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதனால எல்லாருமே செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் யூடியூப்ல வந்து போடலாம், இது கோர்ஸ்ல இருக்கவங்களுக்காக சேர்த்தா சொல்றேன். இப்போ யூடியூப்ல வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கும் செப்டம்பர் மந்த்துக்கும் போடுவோம். ஓகே, ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் அந்த மாதிரி எடுத்த உடனே ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜூலை வரைக்கும் நம்ம கோர்ஸ்லேயே கொடுத்துட்டோம். ஓகே, அது ஃப்ரீயாகவே தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆகஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படினால ஆகஸ்ட்டும் செப்டம்பர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலேயும் டாபிக் வைஸ் கொடுக்கலாம்னு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையே வந்து இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சு போட்டுட்ருக்கோம். ஓகே, தனித்தனியாக ஜிகேக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த சிஜிஎல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அதெல்லாம் வச்சு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு முக்கால்வாசி ரிவைஸ் ஆயிரும். ஓகே, அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். புதுசாக எதுவும் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, புது பேட்டர்ன் எப்படி கேட்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த 4 பிளேலிஸ்ட்லையும் ஆல்ரெடி இது வரைக்கும் போட்டிருந்த வீடியோஸ், இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். பர்டிகுலராக இங்கிலீஷில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாதவங்க அந்த வீடியோஸை பாருங்கள். இது வரைக்கும் வந்து படிக்காதவங்க கூட அந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களால் ஒரு 50 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து டிசைட் பண்ணிடணும். நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட் போடுறப்ப வந்து டிசைட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு நான் எந்த செக்ஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதை எப்படி சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எதை நீங்கள் குயிக்காக பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ரீசனிங் அட்டன் பண்ணுவாங்க, லாஸ்ட் தான் மேத்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஒரு சிலருக்கு வந்து இந்த பதட்டத்தில் வந்து மைண்டு வேலை செய்யாது. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே கூட மேத்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணல. ஏன்னா ரீசனிங்க்கு உங்களுக்கு வந்து மைண்டு கரெக்டாக வேலை செய்யணும். பட் இந்த ஜிகே இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணாலுமே பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மேத்ஸ் அட்டன் பண்ண போகிறேன்னா, அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறப்போ இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து நான் ரீசனிங் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறேன், மேத்ஸ் லாஸ்ட் அட்டன் பண்ணுறேன். அடுத்த டெஸ்ட்டில் வந்து மேத்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறேன், ரீசனிங் லாஸ்ட் அட்டன் பண்ணுறேன். அடுத்த டெஸ்ட்டில் வந்து மேத்ஸும் ரீசனிங்கும் ஃபஸ்ட்டு 2 இதில் நான் அட்டன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜிகே இங்கிலீஷ் பண்ணுறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒவ்வொரு இதாக வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் போய் டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாலே டிசைட் பண்ணி வச்சுக்கணும், இந்த ஆர்டரில் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்கள் எந்த ஆர்டர்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாமில் போய் எப்போ வேணாலும் எந்த செக்ஷனில் உள்ள கொஸ்டினாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் இருந்தே ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அதாவது ஒரு 15 மணி நேரம் 20 மணி நேரம் படிக்கிறது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறது, அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் போய் உங்களால் வந்து ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் கடைசி ஒரு 2 நாள் மினிமம் ஒரு 8 ஹவராவது நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. எங்கேயாவது வெளியில் போனாலும் போயிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுமே வந்து ஆயிலி ஃபுட்டெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்டு, நல்ல தூக்கம் இருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னால். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆன் டைம். அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹால் எங்கே, எக்ஸாம் நடக்க போகிற இடம் எங்கன்னு சொல்லி உங்களுக்கு அட்மிட் கார்டில் உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் வந்துடும். ஓகே, ஸோ அந்த இடத்த எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாலே விசாரித்து வச்சுக்கோங்க. நம்ம குரூப்லேயே கூட கேட்டுக்கலாம், நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கூட கேட்டுக்கலாம். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிட்டு அதில் கூட கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ மதுரையில் வந்து சென்டர் போடலாம், பட் நீங்கள் வந்து மதுரையிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களா இருக்கலாம். ஸோ அந்த சென்டரை வந்து எப்படி ரீச் பண்ணணும், என்ன பஸ் ரூட் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாக மதுரைக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஊரோ அந்த ஊருக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் அட்ரஸ் கேட்டுக்கலாம், அவங்க வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டைமுக்கு முன்னாலேயே ஒரு 1/2 hour முன்னாலே, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் எதுவும் அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாலே நீங்கள் வந்து சென்டரை ரீச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா லேட்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, நிறையா படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ பர்டிகுலராக நம்ம கோர்ஸில் இருக்கவங்க வந்து நிறையா படிச்சிருக்கீங்க. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்து நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஹிந்தி சேனல்ஸ் நிறையா பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அன் அகாடமிலையும் பார்த்துருக்கேன். எதுலேயுமே வந்து எல்லா டைப்பையும் வந்து இந்த அளவுக்கு யாருமே வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நல்லா தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, அதாவது
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பெட்டராக தான் படிச்சிருக்கீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நம்மளால முடியல அப்போ மற்றவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக நினைக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. ஓகே, நோ அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கேன் ஓவர் கம் அ நெகட்டிவ் மைண்ட் செட். ஓகே, அதாவது நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டோட எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களால் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, பாசிட்டிவ் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ ஆக்சுவலாக உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கூட கொடுக்க முடியாமல் போயிடும். ஓகே, அதனால் கடைசி டைமில் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருங்க. பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியோட இருங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதை வந்து நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, டென்ஷனில் நிறைய பேருக்கு வந்து மைண்ட் வேலை செய்யாமல் போயிடும். எக்ஸாம் ஹாலில் போய் இதை முடிச்சிடணும், டக்குன்னு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. நார்மலாக கேஷுவலாக இருங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டு வரணும், டிஷர்ட் போட்டு வரக்கூடாது, ஜீன்ஸ் போட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் எந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த வாட்ச் அதுக்கப்புறம் பென் எதுவுமே அலௌடு கிடையாது. ஓகே, பென் கூட அவங்களே கொடுத்துருவாங்க. வாட்ச் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கால்குலேட்டர்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஒரு சிலர் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ கால்குலேட்டர்லாம் அலௌட் கிடையாது. வேறு எதுவுமே அலௌட் கிடையாது. நான் சொல்கிற ஐட்டத்தை மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அட்மிட் கார்டு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கலர் பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஐடி கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அந்த ஐடி கார்டில் வந்து என்ன செக் பண்ணணும்னா இந்த அட்மிட் கார்டுலேயும் ஐடி கார்டுலேயும் ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஐடி கார்டை எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஏன்னா டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆனிச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிடைசர் வந்து 100% எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட ஒரு குட்டி பாட்டில் வேணால் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், உங்களுக்கு தண்ணி கொண்டு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போங்க. ஓகே, அதில் வந்து எந்த ஸ்டிக்கரும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் இருக்கும். ஓகே, கண்ணாடி மாதிரி இல்லாமல் ஒரு சில பாட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். தெர்மஸ் அந்த மாதிரி பாட்டில்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் அப்படிங்கிறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான். அதுக்கப்புறம் COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று உங்களுக்கு அட்மிட் கார்டோடையே சேர்ந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே, அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அதை ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஓகே, அதில் ஃபில் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, வெறுமனே ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கோம், நார்மல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வேக்சின் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. வேக்சின் போட்டால் தான் அலோவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எக்ஸாமுக்கு முன்னால் இன்னொரு வீடியோனாலும் அந்த டவுட்ஸை வச்சு நான் இன்னொரு வீடியோனாலும் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கிராக்கோ அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், மொபைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டெஸ்க்டாப்லேயும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரில் crackoo.in அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். கூகுளில் ஓப்பன் ஆனாலுமே இந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, கூகுளில் வந்தாலுமே இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட்லேயே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த SSCன்னு சொல்லி சைடில் வருது, லெஃப்ட் சைடில் அந்த SSCங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்னு இருக்குல்ல, இதில் வந்து இந்த MTS அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடி இந்த 2 இதை மட்டும் நீங்கள் முடிங்க. ஓகே, இப்போ MTS நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு 30க்கு அதிகமான பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஒவ்வொரு செட்டாக இருக்கும். இதில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த டேக் டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய அதை கிளிக் பண்ணணும். ஓகே, டேக் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் வந்து இதே மாதிரி தான் வந்து டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ அடுத்த பேஜில் இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஸ்டார்ட் மார்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, கொஸ்டின் ஒன்று லோட் ஆகி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஹாலில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.